குரு 4ஆம் வீட்டில் இருக்காரா கேந்திரமா, அது அம்ச யோகம். 7ல் சுக்கிரன் இருக்கிறது அது மாளவியா யோகம். அது 7ஆம் வீட்லேயே சனி பகவான் இருக்குது சசயோகம். எண்ணிய லக்னத்துக்கு ஈராறு குடை கோள்கள் நன்னிய ஆட்சி உச்சம் நட்புடன் இருக்க வரை வன்னிய வழிக்கு 12 பலத்தோடு சேர மண்ணில் வீரமாக மன்னனுக்கு சமானமாக பிழைப்பான்னு சொன்னேன். விருச்சிக லக்னம், விருச்சிக லக்னத்தில் 7ல் சனி பகவான் இருக்கார். சொன்னாங்க அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுக்காக இதை நான் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். விருச்சிக லக்னத்தில் 7ல் சனி பகவான் இருக்கார். 7ல் மற்ற கிரகத்தை எல்லாத்தையும் விட்டுருங்க, 7ல் சனி பகவான் இருந்தாலே அது இருதார யோகம் தான். ஐயா தனக்கோடி ஐயா வாங்க. அனுபவ ஜோதிடர், மேட்டூர் மாநகரத்திலிருந்து தன்னுடைய அனுபவ கருத்துக்களால் எல்லோரையும் விழிப்பு நிலை கொண்டு வர போகிறார். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ யோக வாராகி சக்தி பீடம் எஸ்கே ஜோதிட வித்யாலயாவின் தலைவரும் நிறுவனமான மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் சதீஷையா அவர்களை வணங்கிக்கொண்டு, இவர் இங்கே ஜோதிட பெருமக்கள் இங்கே வருகை இருந்திருக்கும் ஜோதிட பெருமக்கள் அனைவரையும் வணங்கிக்கொண்டு எனது முதல் சிற்றுரையை துவங்குகிறேன். அனைவரையும் வணங்கிக்கொண்டு எனது சிற்றுரையை துவங்குகிறேன். அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர். எனது சிற்றுரை தான். பெரிய பெரிய உரையாற்றத்துக்கெல்லாம் நம்ம திருச்செங்கோட்டிலேருந்து அண்ணன் வந்திருக்காரு. போன மாதம் வர தவறிட்டார். அண்ணன் செல்லுமணி அண்ணன் அவர்களை வணங்கிக்கொண்டு என் சிற்றுரை துவங்குகிறேன். எனக்கு முதலில் ஜோதிடம் கற்றுக் கொடுத்த மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதர் ஞான தண்டாயுதபாணி ஆலயத்தின் தலைமை குருக்களும் ஜோதிடருமான தெய்வ திருப்பி சுப்பிரமணியம் ஐயர் அவர்களிடம் 1995 வருடம் ஜோதிடம் பயின்றேன். எனக்கு என் குருநாதர் சொல்லி கொடுத்தது ராசி அம்சம் 2 மட்டும்தான். வேறு எல்லாம் எதுவும் சொல்லித்தரல. அந்த 2 வச்சே நிறைய இடத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தேன். அந்த அனுபவ ஜோதிடத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நான் வேறு ஒன்றும் பெருசாக எல்லாம் உங்களுக்கு தெரியும். மீனுக்குட்டிக்கு போய் நீச்சல் கற்றுக் கொடுக்குறதுங்கிறது சரி இருக்காது. எல்லோரும் தெரிஞ்சவங்க தான். இருந்தாலும் என்னுடைய சின்ன கருத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தர் மேச லக்னம், மேசம் லக்னம் லக்னாதிபன் போய் 12ல் மீனத்தில் இருக்கார். லக்னத்துக்கு 3ல் ராகு, 4ல் குரு, 5ல் 1ல் 6ல் 1ல் 7ல் சுக்கிரன் சனி பகவான் இருக்கார். 8ல் சந்திரன் அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி இருக்கார். 9ல் சூரியன் புதன் கேது இருக்காங்க. 12ல் தான் செவ்வாய். இதில் 3 யோகம் மறைஞ்சிருக்குது. யாராவது சொல்ல முடியுமா? இந்த சொன்ன ஜாதகத்தில் 3 யோகம் இருக்குது. யாராவது சொல்ல முடியுமா? மேச லக்னம், லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல ராகு, 4ல் குரு, 5ல் 1ல் 6ல் 1ல் 7ல் சுக்கிரன் சனி பகவான், 8ல் சந்திரன், 9ல் சூரியன் புதன் கேது, 10ல் 1ல் 11ல் 1ல் 12ல் செவ்வாய். உச்சம், அது உச்சம் தான். சுக்கிரன் ஆட்சி, 10 கைவன் அவரும் ஆட்சி. இதில் 3 யோகம் இருக்காது. நீங்கள் சொன்னதில் ஒரு யோகம் விட்டுட்டீங்க. குரு 4ஆம் வீட்டில் இருக்காரா கேந்திரமா, அது அம்ச யோகம். 7ல் சுக்கிரன் இருக்கிறது அது மாளவியா யோகம். அது 7ஆம் வீட்லேயே சனி பகவான் இருக்குது சசயோகம். திக்பலம் 9ல் வந்து சூரியன் புதன் கேது இருக்காங்க. 8ல் சந்திரன் இருக்கார். 12ல் செவ்வாய். இதுக்கு ஒரு பாடல் தான் சொன்னேன். 12ஆம் வீட்டுக்கு அதிபதி உச்சமா, எண்ணிய லக்னத்துக்கு ஈராறு குடை கோள்கள் நன்னிய ஆட்சி உச்சம் நட்புடன் இருக்க வரை வன்னிய வழிக்கு 12 பலத்தோடு சேர மண்ணில் வீரமாக மன்னனுக்கு சமானமாக பிழைப்பான்னு சொன்னேன். நல்ல வண்டி வாகனம் வசதியோடு நீட்டமாக அருமையாக பழைப்பீங்கயான்னு. அப்புறம் இல்லைங்கய்யா ஏதோ சுமாராக இருக்கிறையா, எவன் கோடீஸ்வரன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அப்போ கடைசியில் சொல்கிறான் அது எப்படி இருக்கான்னு. 7ஆம் வீட்டில் 10 கைவன் போய் இங்கே 7ல் வந்து உச்சமாக இருக்காரா துலாத்தில். 10 கைவன் ஆட்சி உச்சம் பரிவாய்சுபுரம் கேந்திரமாய் வித்தைக்குரிய தானமுடன் விளங்கமுடைய தலமானே புத்தர் கரிய கைமாலும் புகுந்து காணும் தனமானம். பெரிய தனமானம் பிழைக்கணுங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு. இல்லையா ஏதோ சுமாராக இருக்கிறையா அப்படின்னாரு. சரி இதாங்கய்யா என்ன ரொம்ப அருமையாக பிழைக்கிறீங்க. ஒன்றும் சுக்கிரனும் ஆட்சி வீட்டில் இருக்கார். புதனும் புதாத்தி யோகம், புதனும் சூரியனும் ஒன்று சேர்ந்து இருக்கிறது. 5ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. அதே மிகப்பெரிய யோகான்னு சொன்னேன். பார்த்து எல்லாம் செய்யணும். ஐயா இப்போ எப்படி இருக்குங்கன்னு. அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி. அனுச நட்சத்திரம்னா ஜனகாலம் சனி மகா திசையில் பிறந்திருக்கார்.
சனி திசை முடிந்து அப்புறம் புதன் திசை 17 வருஷம், கேது திசை ஒரு 7, அப்புறம் சுக்கிரன் 20, சூரியன் ஒரு 6, சந்திரன் திசை இப்போ நடக்குது. இப்போ எப்படியா இருக்குன்னாரு. நான் சொன்னேன் காலபுருஷ தத்துவத்தையும் எடுத்துக்கிட்டேன். காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் வீடு, 8ஆம் வீடு மர்ம உறுப்பு, மர்மஸ்தானம். அந்த 8ஆம் வீட்லேயே சந்திரன் உட்காந்துருக்காரு. 4 கூடையவர் போய் 8ல் மறையிறாரு. மறையும் போது உங்களுக்கு சிறுநீர் பிரச்சனை இருக்குதுங்களா, யூரின் போகிற ஏதாவது ட்ரபிள் இருக்குங்களான்னு தான் கேட்டேன். அப்படியே உட்காந்துட்டான் கம்பெனி. சார்னா, 2வது ஐயானா, கடைசியில் போகும்போது சாமின்ட்டு போயிட்டான். இல்லையா சுமாராக தாங்க இருக்குது, சுமாராக இருக்குது. ஒரு 10-12 பஸ்ஸு தாங்க ஓடுது. இது 10-12 பஸ்ஸு தான் ஓடுது. வேறு ஒன்றும் நான் பெரிய கோடி சொல்லலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் திக்குங்குது. அட சாமி, இந்த பாடெல்லாம் பொய்யே போகல. நல்லா ஆராய்ச்சி சொன்னோமா எப்பேற்பட்ட உணவு தலை வணங்கிடுவான். சார் சார் சார்னுமா, 2வது நம்ம ஐயாம்மா, 3வதெல்லாம் 4 வாரத்தை சொல்லி முடிஞ்சு தலையில் அடிச்சிட்டுமா கப்புன்னு உட்காந்து. ஒரு அம்மா வந்தாங்க, ஜாதகம் பார்த்தாங்க. அவங்க வீட்டுக்காரோடு வராரு. பார்த்தாரு. அவர் ரிஷப லக்னம், 8ஆம் சுருக்கமாக எல்லாம் சொல்லி முடிக்கிறேன். ஐயா ஒரு சட்டு முடிக்கின்ட்டார். ரிஷப லக்னம், 8ஆம் வீட்லேயே குரு இருக்கார். அந்த குரு திசையே நடக்குது. குரு 8-11 கூடையவர் இல்லையா, அந்த குரு திசையே நடக்குது. நடக்கும்போது இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லோரும் பார்த்துங்க ஆகா ஓகன்னு இருக்காங்க. நான் சொன்னேன் இந்த குரு திசை உங்களை போட்டு எடுத்துருச்சிங்களே ஐயா அப்படின்னு. அது ஐயா கேட்குறீங்க, பிள்ளைங்களால் அவமானப்படுறீங்க. ஏன்னா குரு தான் புத்திரக்காரகன். பிள்ளைங்களால் அவமானப்பட்டிருப்பீங்க. 8ஆம் வீடு ரொம்ப ஒரு படாத கஷ்டமெல்லாம் பட்டு ரொம்ப கேவலமான சூழ்நிலையில் அனுபவிச்சிருப்பீங்கன்னு சொன்னேன். ஆனால் இத்தனையும் உங்களை சமாளித்து கொண்டு வந்தது உங்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் 9ல் போய் பாக்கியத்தில் உச்சமடைகிறார். உங்கள் மனைவியால் தான் நீங்கள் பெரிய ஒரு பல விதமான இக்கட்டை, இடைஞ்சல், வண்டி விபத்து இதெல்லாமே ஏற்பட்டிருந்தாலும் கூட உங்கள் மனைவி தான் இத்தனைக்கும் உங்கள் காப்பாற்றி கூட்டியாந்துச்சின்னு சொன்னேன். ஏன்னா 7ஆம் வீட்டுக்கு போய் பாக்கியத்தில் போய் 9ஆம் வீட்டில் பிறந்தாலும் மனைவியால் தான் யோகான்னு சொன்னேன். சரி, அதை ஆமாங்க ஏதோ சுமாராக மனைவி தான் எல்லாம் காப்பாற்றி விட்டாங்கன்னு சொன்னார். சரின்னு பார்த்துட்டு ஆனால் இன்னொரு 3 மாதம் பொறுங்கய்யா, உங்களுக்கு இப்போ குருதசை முடிஞ்சோன்னா சனி திசை வரும். சனி திசை 19 வருஷம். என்னென்னத்தை இழந்தீங்களோ அத்தனையும் நீங்கள் இப்போ பெறலாம். ஏன்னா சனி வந்து தன் வீட்லேயே 10ஆம் வீட்லேயே ஆட்சி படத்தில் இருக்கார். கும்பலத்தில் மூல தெரியாமல் கூட அவருக்கு அங்கேயே 10ஆம் விட 9-10 கூடவே தர்ம கர்மாதிபதியும் அவரை. சனி திசை வந்தால் ரொம்ப அருமையாக இருக்குயா. எப்போ எவ்வளோ சொத்துக்களை இழந்தீங்களோ அவ்வளோ சொத்தையும் மீட்டலான்னு சொன்னேன். சரி நல்லா கேட்டுகிட்டே இது பண்ணார். சரின்னு சொல்லிட்டு இது பண்ணிச்சு. கடைசியில் அப்புறம் என்னுடைய ஜாதகத்தை பாருங்கன்னு கொடுத்தாரு. பார்த்தேன். அந்த மாதிரி பார்த்தா அருமையான ஜாதகம். அம்மா நீங்கள் என்னம்மா வேலை செய்கிறீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க நான் வீட்டில் தாங்க இருக்கேன்னுச்சு. வீட்டில் தான் சரி ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிட்டு சரி நீங்களாம் 4 வார்த்தை படிச்சிருந்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலையே கிடச்சிருக்குமா, ஓகே படிச்சிருந்தீங்கன்னா கிடச்சி. அந்தம்மா வந்து தலைமுடியெல்லாம் எல்லாம் காட்டு வேலை செய்கிற பொம்பளமாக இருந்தது. நம்ம மரியாதை குறைவாக வச்சு எடை போட்டு சொல்லிடக்கூடாது. அப்படி சொல்லி மட்டும் நீங்களாம் 4 எடுத்து படித்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலையே கண்டிப்பாக கிடச்சிருக்குமாண்ணே. இப்போ கிடைக்குங்களான்னு. எப்போமா போய் கிடைக்கும்? 55 வயசு உனக்கு எப்படிமா இப்போ கிடைக்கும்? அதெல்லாம் கிடைக்கிறதே 25 வருஷம் முன்னே கிடச்சிருக்குமாண்ணே. அப்படிங்களா? உறுதியாக கிடச்சிருக்குமா? ஒருதே 25 வருஷம் முன்னாடியே கிடச்சிருக்குமாண்ணே. அப்புறமேல் தான் சொல்லுது, என்னம்மா பண்ணுறீங்க? நான் டீச்சராக இருக்கிறேங்க. எதில் டீச்சராக இருக்கேன்? கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துலிங்க. ஆளை பார்த்து தரைக்குறைவாக நம்ம எடை போட்டு சொன்னோமா அத்தனையும் நம்ம போயிடுவோம். ஜாதகம் உண்மை, பொய்யே போகாது. அரசு வேலையில் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் டீச்சராக இருக்குது. எந்த ஸ்டாண்டுக்கு போகிறீங்க? 6வதுலேருந்து 8வது வரைக்கும் போகணும். அது லோயர் தான். ஹையர் வந்து 8 to 12 தான் ஹையரு. லோயருக்கு போகிறாங்க. எப்படி நம்ம அவங்க ஆளை பார்த்து எடை பார்த்து சொன்னோன்னா அதே மாதிரி ஆமாங்கய்யா டீச்சராக போகிறேன். இத்தனையும் புருஷனுக்கு வந்து ஆபத்தை பூரா நீ தாம்மா காப்பாற்றி கொண்டாந்த. ஆமாங்கய்யா நான் தான் லோனை போட்டு அதை போட்டு ஆக்சிடென்ட் ஆகி எல்லாத்தையும் நான் தாங்க. நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டுங்கய்யா அப்படின்னு கடைசியாக ஒத்துக்கிட்டாங்க. அவங்க வந்த ஒரு அமைப்பு இதெல்லாம் பார்த்து நம்ம தப்பாக ஏதாச்சும் சொன்னோமா நம்ம தப்பாக போயிடும். அப்படி சொன்னோன்னா அப்படியே ஒத்துக்கிட்டாங்க. ஆமாங்கய்யா உங்கள் பொண்ணுக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். ஆனால் நீங்கள் சேர்ந்த மாதிரிலாம் இன்றைக்கி இந்த காலத்தில் சேர முடியாது. பணம் கொடுத்தா தான் இன்றைக்கெல்லாம் வேலை கொடுக்கும். உங்கள் பிள்ளை 100க்கு 99 மார்க் எடுத்திருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் பணம் கட்டினீங்கன்னா வேலை கிடைக்கும். ஆனால் உங்கள் பிள்ளைக்கும் கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குன்னு சொன்னோன்னா நீங்கள் இப்போ ஒத்துக்கிட்டீங்களே, அது மாதிரி உங்கள் பொண்ணுக்கும் கிடைக்கும். பணம் கட்டி தான் வாங்கணும். பணம் பார்த்து ஜாக்கிரதையாக பார்த்து கொடுங்க என்ன, அவ்வளோதான். சரி நான் இது பண்ணிவிட்டு ஒரு
திருமணத்தை பற்றி சொல்லிடுறேன் ஒன்று. விருச்சிக லக்னம், விருச்சிக லக்னத்தில் 7ல் சனி பகவான் இருக்கார். சொன்னாங்க அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுக்காக இதை நான் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். விருச்சிக லக்னத்தில் 7ல் சனி பகவான் இருக்கார். 7ல் மற்ற கிரகத்தை எல்லாத்தையும் விட்டுருங்க, 7ல் சனி பகவான் இருந்தாலே அது இருதார யோகம் தான். ஒன்றா தார குற்றம், உங்கள் பொண்ணை ஒரு கல்யாணம் ஆகி ஏதோ ஒரு காரணத்துக்காக டைவர்ஸ் பையனை பார்த்து கொடுங்க, உங்கள் பிள்ளை பெரிய கோடீஸ்வரியாக பிழைக்குன்னு சொன்னேன். எப்படிங்கயா அப்படி போய் கொடுக்குறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. பேசாமல் விட்டுடுச்சு. ஒரு 6 மாதம் கழித்து அந்த பிள்ளை வேற ஒரு பையனோட லவ் பண்ணி போயிடுச்சு. போன அந்த பையன் சும்மா இந்த பிள்ளை போன நேரம், வேலை வச்ச நேரம் அந்த நூல் பிஸ்னஸ் அது இதெல்லாம் பண்ணி பெரிய கோடீஸ்வரனாக பிழைக்கிறான். இன்கம் டேக்ஸு கட்டான். எல்லாம் கேட்டால் ஆச்சரியமாக இருக்குது. இந்த பிள்ளை போன யோகம் என்ன செய்யுது? நான் சொன்னது சரியாக போச்சாமா? உங்கள் பிள்ளை எப்படிமா? அவள் பெரிய கோடீஸ்வரனாக இருக்காங்க. நீங்கள் தான் சொன்னீங்களே 2ஆம் நேரமாக கொடுங்க. அவள் இப்போ போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவள் புருஷன் இப்போ கோடீஸ்வரனாக இருக்கான். நல்லா இருக்கால்ல? விட்டுரு, போதும் விட்டுரு. ஒரு ஆள் அதே விருச்சிக லக்னம், விருச்சிக லக்னம் 7ல் குரு, 5ஆம் வீட்டில் சுக்கிரன். லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுக்கு கைவான சுக்கிரன் 5ஆம் வீட்டில் உச்சம். அதே 5ஆம் வீட்டுக்கு கைவான குரு போய் 7ல், ரெண்டும் பரிவர்த்தனை ஆகுதுங்களா? ஒரு 6ஆம் வீட்டில் ராகு. அவன் ஜனகாலம் பூரா நட்சத்திரம், சுக்கிரன் தசை முடிஞ்சு கடைசியாக ராகு தசை வரும்போது ராகு ஒரு நல்ல நிலைமை கொண்டு விட்டுருச்சு. ராகு 6ஆம் வீட்டில் மேசத்தில் இருக்கார். மேசம், கடகம், கன்னி, மகரம், மேசம் ரிஷபம், மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த 5 இடத்துலையும் ராகு இருந்து திசை நடந்ததுன்னா மிக பெரிய யோகத்தை கொண்டு வந்து கொடுப்பார். அதுதான் பாட சொல்கிறாரு. ஆமேடை எருதுசுரா நண்டு கண்ணி 5 இடத்தில் கருணாகம் அமைமாயில் பூ மேடை மேல் துயில் ராஜயோகம் கொடுத்துருவான்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவன் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கான். இந்த ராகு தேசம் எல்லாம் உங்களுக்கு இப்போ கண்ணால் ஆச்சானா? ஆமாம் ஆச்சு, எல்லாம் இதாச்சு. நீங்கள் வெளிநாடு போகிற யோகம் இருக்குதுங்கய்யா, வெளிநாடு தாராளமாக போங்கய்யா அப்படின்னு. போயிட்டு வெளிநாட்டில் தாங்க இருக்கிறேன் அப்படிங்கிறான். நம்மலாம் அப்படியே கேட்டால் ஆச்சரியமாக இருக்குது. உங்களுக்கு பின்னாடி ஒரு குழந்தை இருக்குமேன்னு கேட்டு சொன்னேன். அப்படிலாம் இல்லைங்க, நான் ஒரே பையங்க. இல்லை, உங்கள் அப்பாவை கேட்டு பாருங்கள், ஒரு குழந்தை இருக்குன்னு. உடனே அவங்க அப்பா என்னப்பா அந்த ஜோதிடர் ஒன்று எனக்கு பின்னாடி ஒரு குழந்தை இருக்குதுன்னு சொல்கிறாரு, என்னப்பா அப்படின்னு. அவங்க அப்பா உண்மையை சொல்லிட்டு, ஆமாப்பா இருந்ததே 2 மாதம் உங்கள் அம்மா அது வேண்டாம்னா கூட்டிகிட்டு போய் கழிச்சிட்டு வந்துட்டேன். ஏன் என்கிட்ட சொல்ல? உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் வரல, சொல்லலப்பா அப்படின்ட்டு. ஜாதகம் போய் போச்சுங்களா? அப்புறமேட்டு தான் அவனுக்கு என்ன வயசு அப்படி பார்த்துட்டு உணர்ந்துறேன். எனக்கே தெரியாதையே, இப்போ நீங்கள் சொல்லித்தாயா எனக்கு பின்னாடி ஒரு குழந்தை இருந்து எங்கள் தெரிஞ்சுது அப்படிங்கிறான். ஜாதகம் பொய்ப்பில்லை. ஆனால் ஆராய்ச்சி பார்த்து சொன்னோமா எதுவுமே ஃபெயில் போகாது, அனைத்தும் நல்லாயிருக்கும். நம்ம ஆராய்ச்சி பார்த்து சொல்கிறதுல தான் இருக்குது. ஏற்கனவே இந்த மீட்டிங்கில் சொன்னேன், போன மாதத்தில் கூட சொன்னேன். ஐயா இங்கே உட்காந்துருந்தார் இல்லைங்களா, இன்றைக்கி வந்த மாதம் வந்திருக்கார். இவர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். ஒரு மலர் மருத்துவத்தில் மருந்து கொடுக்காருன்னு சொன்னது, வீட்டுக்கு போனால் மருந்து அதெல்லாம் கொடுத்தாரு, வாங்கிட்டேன். இவர் ஒரு ஜாதத்தையும் கொடுத்தாரு. அதே ஜாதத்தையும் போன மாதம் சொன்னேன், ஜாதகத்தை கொண்டாந்து கொடுத்தாரு. நான் பார்க்குறதான் பாரம்பரியம் தான். பார்த்தேன், கொடுத்தோன்னே இந்த பொண்ணு கவர்மெண்ட் வேலையில் இருக்கானே. அப்படி நீங்கள் எதை வச்சு ஏன் பார்க்க? நான் பாரம்பரியம் தான் நான் பார்த்து சொல்லிகிட்ருக்கிறேன். என் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தா அதுதான். ஆமாங்கய்யா, கவர்மெண்ட் பேங்கில் வேலையில் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டேன். கவர்மெண்ட் வேலையில் தாங்க இருக்குது, பேங்கில் இருக்குதுன்னு. சரி, பொண்ணுக்கு திருமணம் இது வரைக்கும் ஆகாத வரைக்கும் நல்லதுங்கய்யா. லக்னத்தில் ராகு எது இருக்குது, ராகு எது கூட தோஷம் இல்லை. 10ல் 2-3 கிரகம் சேர்ந்துருக்கு. அது சேர்ந்த கிரகங்கள்லாம் ஒன்றும் சரியில்லை. அதனால் கொஞ்சம் தாரதோஷம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். 10ல் சனி பகவானும் இருக்கார், அங்கே 10ல் செவ்வாயும் இருக்கார், 10ல் புதனும் இருக்கார். இதுவும் அதேமாதிரி பஞ்சமகா புருஷம் 3. 10ல் சனி பகவான் இருக்காரா, அது சசயோகம். செவ்வாய் 10ல் இருக்கிறது ருஷக யோகம். புதன் 10ல் இருக்கிறது பத்திர யோகம். இந்த 3 யோகம் சேரும்போது ஏன் அந்த பொண்ணு அப்படி வேலைக்கு போகாது? நல்ல மாப்பிள்ளை நல்லது அமையும். கொஞ்சம் தாரதோஷம் இருக்குது, பார்த்து செய்யுங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி அவர் இந்த மாதம் வந்திருக்கார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிற வரைக்கும் எதுவுமே ஃபெயில் போகல. ஒருத்தன் ஆயில் என்ன ராசி அம்சம் 2 வச்சு ஒருத்தருடைய ஆயிலை நிர்ணயிச்சு சொல்லிட்டேன். ஒரு பையன் தான் ஜாதகத்தை பார்த்து சொன்னேன், உங்கள் அப்பா சாவே மாட்டேன் தைரியமாக இருக்கான்னு சொன்னேன். ஐயா கூட ஏழுமலையா அந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ நீங்கள் யாருங்க
சனி 10 பார்த்தாலும் நல்ல யோகம் தான், தொழில் அருமையாக இருக்கும். ம் ஆயுள்காரங்க இல்லையா, அவ்வளோதான். அட்டமாதிபன் ஆயுள்காரங்கன் சித்தகேந்திரன் திரியோணம் ஏழில் தொட்ட லக்னாதிபன் பலபரா தீர்க்கமாக ஆயில்ட்டான். சனி பகவான் அங்கே எந்த இடத்துல பார்த்தாலும் ஆயில் தீர்க்கும். நீங்கள் எப்படி அந்த இடமா? அதே மாதிரி தான், அது மாதிரி தான். அந்த பையனை அவங்க அப்பாவுக்கு சொன்னேன், உங்கள் அப்பாவுக்கு சாவே இல்லைப்பா, தைரியமாக இருப்பா அப்படின்னு. அவன் நம்பவே இல்லை. மீண்டும் வந்து தொடர்ந்து எங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்கேன், அப்போ உங்கள் அப்பாவுக்கெல்லாம் அருமையாக இருக்குதுப்பா, உன் ஜாதகத்தில் உங்கள் அப்பா தான் நீ தான் கட்டி போட்டு வச்சுக்க, உங்கள் அப்பாவுக்கு சாவே கிடையாது, தைரியமாக உன் பையனுடைய ஜாதகத்தில் ராகு தேச ராகுபுத்தி நடக்குது, உங்கள் அப்பாவுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பி யாராச்சும் பாதிக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் சொன்னேன். எப்போ சொன்னேன்? 2020 டிசம்பரில் சொன்னேன். 21 ஜனவரி வந்தால் இறந்துருவான்னு 3 ஜோதிடர் சொல்லிட்டாங்க. 4வதாக நீங்கள் உங்களை தான் பார்க்குறேன், நீங்கள் ஒருத்தர் தான் நல்லா இருப்பேன்னு சொல்கிறீங்க, 3 ஜோதி செத்து போயிடான்னு சொல்லிட்டாங்க. ஐயா என்னையா ஜாதகம் பார்க்குறேன்னு என்ன கேட்டான். அவன் நடந்து வந்த பாதையில் கஷ்டமெல்லாம் நனைஞ்சிடுவான்ல, அவன் ராகு தேசம் நடக்கன்னா ஜன்ன காலம் செவ்வாய் தேசத்தை தாண்டி தான் இங்கே வந்திருப்பான். அந்த செவ்வாய் திசையில் சனி புத்தி எப்போ நடக்குன்னு இங்கிலீஷ் வருஷத்தையும் கணக்கு போட்டேன், அவன் வயசையும் கணக்கு போட்டேன். இந்த வயசில் இந்த வருஷத்தில் இங்கிலீஷ் வருஷம் சொன்னால் அந்த வயசெல்லாம் சொன்னால் பசங்களுக்கு தெரியாது. இந்த இங்கிலீஷ் வருஷத்தில் உனக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டுச்சானா? ஆமாங்க ஏற்பட்டுச்சு, ஒரு பைக்காரன் வந்து அடித்து கீழே விழுந்துட்டான். எந்த இடத்துல பிளேட் வச்சானே, இந்த இடது கையில் பிளேட் வச்சுங்க. அப்போ அது சொன்னதை நான் சரின்னு சொன்னேன்ல, அப்போ இதையும் நம்பிக்காரு. காசை வாங்கலை நீ போ, ஏன்னா சொல்கிற தப்பாக இருந்துச்சா, ஏன் காசை வாங்கிட்டு இப்படி இது பண்ணிட்டியா. 3 ஜோதிடம் சொன்னதெல்லாம் அவனுக்கு பெருசாக இருக்காது. அங்கே ஒரு 4 ஜாதகம் பார்த்துருக்கான், அவனுது அவன் பையனுது அவன் பிள்ளை பொண்டாடி 4 பார்த்து 2000 கொடுத்துருக்கான். இன்னொரு இடத்துல போய் 3 பார்த்துருக்கான் 1500 கொடுத்தான். இன்னொரு இடத்துல போய் 3 பார்த்து 1500 கொடுத்துருக்கான். என்ன காசு வாங்கலை, எனக்கே ஒரு பயம். ஏடா காசை வாங்கி கடைசியிலையும் அவன் சொன்ன ஜெயிச்சு நாம் சொன்ன தோற்று போச்சுன்னா நமக்கு ஐயோ 3 ஜோதிடரை நீ என்ன பெரிய ஆள் மாதிரி பேசினா காசையும் வாங்கிட்டு அப்படின்னு திட்டிடுவான்ல. அந்த பயத்தில் காசே வாங்கலை. நீ போப்பா, பின்னாடி வந்து வாங்கிக்கிறேன் போ, அப்புறம் இன்னொரு நாளைக்கு நீ வருவான்னு சொல்லேன். ஜனவரி மாதம் 2021 ஜனவரியில் வந்து ஃபோன் பண்ணுறான் 5ஆம் தேதி. எங்கள் ஐயா நான் என்னப்பா அப்படின்னு, எங்கள் பெரியப்பா காலாயிட்டார் ஐயா. அப்போ உங்கள் அப்பா எப்படி இருக்கார்? எங்கள் அப்பா நல்லா இருக்கார். அப்போ 3 ஜோதிடர் சொன்னாங்களே, அதே என்னாச்சு? அவங்களாம் சொன்னது வேஸ்ட்ரியா. அந்த பையனால் 100 ஜாதகம் எனக்கு அனுப்பிச்சிருப்போம், 100 பேர் பார்த்துருப்பேன். 5 ரூபா தானே, 50 ரூபா தானே, 5000 தானே, லட்ச ரூபா தானே, அதெல்லாம் வேணாம். நாம் பார்க்க தான் அனுபவம் ஆகுது. அந்த ஜாதகம் வருது இல்லைங்களா, ஒவ்வொன்றையும் பார்க்க ஒவ்வொன்றும் சொல்ல அவன் வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆமான்னு சொல்லுவாங்க, அப்படியே உளி முறிஞ்சு இது மாதிரி இருப்பாங்க. இந்த கல் கொத்தரவனுக்கு உளி முறிஞ்சு போச்சுன்னா எவ்வளோ விஷனமாக இருப்பான், அது மாதிரி விஷனப்பட்டு உட்காந்துருப்போம். அது மாதிரி என்னாச்சு, இப்படி ஆயிடும். ஐயா வேறு வந்துட்டுருக்காரு. பார்த்துட்டு 21 ஜனவரியில் சொன்னேன், இன்றைக்கி 25. அந்த ஆள் சொன்னவன் இன்னும் உயிரோடு இருக்கான், நல்லா இருக்கான். அப்போ நான் சொன்ன ஜாதகம் பாரம்பரியத்தில் வச்சு சொன்ன போய் போச்சுங்களா? அதுக்கு பின்னாடி தான் அந்த ஜாதகத்தில் நிறையா இப்போ தங்க பகுதியில் இருக்குது, கற்றுக்கணுங்கிற ஆசையில் வந்து நிறையா கற்றுக்கிட்டான். அஷ்டவர்க்கமெல்லாம் போட்டு 12 பாகத்துலேயும் 12 ராசிகளும் எந்தெந்த இடத்துல எவ்வளோ பரல் இருக்குது அத்தனை வச்சு எல்லாத்தையும் சொல்லிவிடலாம். மனைவி சாணம் 7ஆம் இடத்துல எவ்வளோ பரல் இருக்குது, 10ஆம் இடத்துல எவ்வளோ இருக்குது, 12ல் எவ்வளோ இருக்குது, அவன் எவ்வளோ விரயம் பண்ணுவான், எவ்வளோ சேமிப்பான். அதே தனாதிபதி 2ஆம் வீட்டு லக்னத்திலே சுபகாரமாக இருந்தால் அருமையாக சொல்லிடலாம். எல்லாம் புலிப்பாணி பாடல்லையே நிறையா இருக்குது. ஜீவனே சுவரே வாழ சீரியர் நோக்கக்கூட பாவர்கள் பார்க்க வெய்யோன் கண்ட பணி போலாகும், ஆவதே ஆயுள் சேர்க்க அறிவில் மன்னவன் ஆவன். சுபகோல் இருந்தாலே 2ஆம் வீட்டு அதிபதி தனசானம் இல்லையா, அவர் லக்கணத்தில் இருந்தாராம். உற்றதோ குடும்பத்தாதி உதித்த லக்கணத்தில் மேலே வில்லவும் ஆட்சி புட்சம் வியாழமும் கேந்திர மாரி தெல்லிய கீர்த்திமானாய் தேவரும் மதிக்க வாழ்வான் கள்ளமே இல்லை கேண்டாய் கௌசிக முனிவர் வாக்கணும். அதே 2ஆம் வீட்டுக்கு அதிபதி 2ஆம் வீட்டிலே இருந்தால் அவன் எப்பேற்பட்ட ஆளாக இருப்பான்னு சொல்லுங்கள். தயவுடன் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலேயே ஆட்சியாக கோணைதான் குமரனுக்கு கோளையத்தில் தனமிருந்தும் மானேதான் தான் மக்கள் பெண்டில் மடி நிரம்ப உண்ணாமல் பதனம் செய்வான் வீணேதான் போகரோட கடாட்சித்தாலே விதமாக புளிப்பாணி உரைக்க கேட்கலாம். அவன் வெளியூரெலாம் போனான்னா பொண்டாடி பிள்ளையெல்லாம் கூட்டி போனான்னா வயிறு ரொம்ப ஹோட்டலுக்கு போய் வாங்கி சாப்பிட மாட்டான். 2 வடை போண்டா பச்சை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடலான்னு எடுத்துகிட்டு வந்துடுவான். அப்பேற்பட்ட சிக்கனகாரன் பிழைப்பான். 2ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் தனஸ்தானகாரன் தனஸ்தானத்திலே இருந்து இந்த புலிப்பாணி பாடல் சொல்கிறாரு. சரி ஐயா வந்துட்டார், ஏன்னா பேசுகிறத ஆசைப்பட்டு கேட்டதுனால எனக்குன்னு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி கொடுத்தாரு. அதுக்கே மிக்க நன்றி சொல்லிட்டு சக்தி பீடத்தின் தலைவரும்
நிறுவனமான மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொண்டு என் சுற்றுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றிங்க, நன்றிங்க. ஒரு சின்ன இது கல்யாணத்தை பற்றி ஒன்று சொல்லிடுறேன். மகளுக்கு மாப்பிள்ளை தேடும் பெற்றோர்களே, பணத்தை பார்க்காதீர்கள், குணத்தை பாருங்கள். கோடிகளை பார்க்காதீர்கள், கேடியா இல்லையா என்று பாருங்கள். ஏசி இருக்கிறதா என்று பார்க்காதீர்கள், திருமணத்திற்கு பின் ஓசி ஏதும் கேட்காமல் இருப்பாரா என்று பாருங்கள். ஐடியா என்று மட்டும் பார்க்காதீர்கள், வெற்றியா இல்லாமல் இருக்கிறாரா என்று பாருங்கள். மாப்பிள்ளை தேடும்போது வெளிநாட்டு மாப்பிள்ளையா என்று பார்க்காதீர்கள், உள்நாட்டில் உருப்படியாக இருக்கிறானா என்று பாருங்கள். மொத்தத்தில் மருமகனை தேடாதீர்கள், மருமகனை தேடுங்கள். பொண்ணு வச்சிருக்கிற பெற்றோர்களுக்கு என் தாழ்மையான கருத்து, மகனை தேடுங்க, மருமகனை தேடி கடைசியில் பிள்ளையை தண்டம் கொடுத்துடாதீங்க அப்படிங்கிற சிற்றுரை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றிங்க, நன்றிங்க. ஐயாவுக்கு சின்ன ஒரு மரியாதை செஞ்சுக்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம். ஐயா அவர்களுக்கு சின்ன மரியாதை.